பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலான்றதை இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல சட்டியை வச்சு மண் சட்டியில் செஞ்சால் நல்லா டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். மண் சட்டியை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இப்போ ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், 2 கிராம்பு, 2 பட்டை எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா மைய அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலா இதெல்லாத்தையும் எண்ணெய் சூடேறினோடனே அதில் போட்டு எண்ணெய் காஞ்சிச்சு. மசாலா போட்டுக்கணும். ரெண்டு மசாலா வரும். மசாலா அப்படி சுருண்டு வரும்போது நம்ம நல்லா கழுவி வச்சிருக்கிற சிக்கன் எல்லாம் அதில் போட்டுக்கணும். காஞ்ச பிறகு போடணும். வெங்காயத்தை போட்டு நல்ல வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணணும். சுருளை வதக்கி வரும்போது இதையும் அப்பப்போ நடுவில் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. பாருங்க எவ்வளோ நல்ல கலர்ஃபுல்லாக வந்துடுச்சு சிக்கன். இப்போ இதை எடுத்து அவரை போட்டுருவோம். வெங்காயம் வதக்கினதுல ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி இப்போ இதில் என்ன சேர்க்க போகிறோம்னா கொஞ்சம் மிளகுத்தூள் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கேன். மிளகுத்தூளை அதை சேர்க்க நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். காரத்துக்கு கலர் என்ன கலரில் வருது பாருங்கள். எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆன பிறகு கடைசியாக என்ன செய்யணும், மல்லித்தழையை நிறைய போட்டு சுட சுட பரிமாறணும். மல்லித்தழையை நல்லா தூவி விட்டுட்டு கலக்கி கலக்கி நல்லா சுட சுட சாதத்தோடு இப்போ சூடான சுவையான பெப்பர் சிக்கன் ரெடி. வாங்க சாப்பிடலாம்.